பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பெயர் அபிகாயில். என்னுடைய பெயரின் அர்த்தமே மகிழ்ச்சிக்குரியவள். என்னுடைய பெயரின் அர்த்தத்தை போலவே என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்ததா என்று கேட்டால் அதை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள். என்னுடைய கணவர் பெயர் நாபால். அவனுடைய பெயரின் அர்த்தத்தை போலவே அவன் முட்டாள்தனமாய் நடந்து கொள்வான். அவனுடைய ஐஸ்வர்யங்கள் அவ்வளவு அதிகமா இருந்தது. எங்களிடத்தில் இல்லாத பொருட்கள் இல்லை. ஆடு மாடுகள் மந்தைகள் எல்லாம் அதிகமா இருந்தது. வேலையாட்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆயினும் இந்த காலகட்டங்கள்ல தாவீது ராஜா சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது வனாந்திரத்தில் அவர் தங்கி இருக்கும் போது அதே வனாந்திரத்தில் எங்களுடைய வேலையாட்கள் எங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருப்பாங்க. அப்ப எங்களுடைய வேலையாட்களுக்கும் எங்களுடைய மந்தைகளுக்கும் தாவீது ராஜாவும் அவருடைய வேலையாட்களும் மகா பாதுகாப்பா இருந்தாங்க. இப்படி சில காலங்கள் போன பிறகு தாவீது ராஜா தன்னுடைய ஆட்களை அனுப்பி என்னுடைய கணவரிடத்துல எங்களுக்கு சாப்பிடுகிறதற்கு அப்பமும் சில காரியங்களும் கொடுங்க என்று கேட்பாங்க. அப்படி அந்த வேலைக்காரர்கள் என்னுடைய கணவர் நாபால் கிட்ட கேட்கும் போது இவன் ரொம்ப அவமானப்படுத்தி அவங்களை அனுப்பி விடுகிறான். இப்படி அவமானப்படுத்தி யாருனே தெரியாது, நான் சேர்த்த சொத்து என்று இவன் பெருமை பாராட்டினது நிமித்தம் தாவீது ராஜாவுக்கு மிகுந்த கோபமாகி அவர் இவனை அழிக்க வராரு அப்படின்னு நான் கேள்விப்பட்ட உடனே நான் விரைந்து ஓடி போய் தாவீது ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டு, தாவீது ராஜாவே, இவனுடைய பெயரை போலவே இவன் முட்டாளாக இருக்கிறான், இவனை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்தில் நான் ஞானமாய் பேசி அவங்களுக்கு தேவையான அப்பங்கள், திராட்சரசங்கள், அவங்களுக்கு தேவையான தானியங்கள் எல்லாம் கொடுத்தேன். அதனால தாவீது ராஜா மனம் இறங்கினார். என்னுடைய இத்தனை புத்திசாலித்தனமாய் இந்த பெண் பேசி தன் கணவரை தப்பிவித்தாளே என்று அவர் மன்னித்தார். தேவன் இப்படியா எங்களை காப்பாற்றினார். திரும்ப நான் வீட்டுக்கு செல்லும் போது குடித்து வெறித்திருந்த என் கணவருடைய குடி தீரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். போதையிலிருந்து அவர் தெளிந்த போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நடந்தது என்று சொல்லும் போது அவன் 10 நாட்களாய் நோய் வியாதிப்பட்டு அவன் மரித்தே போனான். தேவன் நியாயம் செய்தார். இதை கேள்விப்பட்ட தாவீது ராஜா என்னை பார்க்க என்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ராஜ கணம் கிடைத்தது. தேவன் என்னை ஆசீர்வாதத்திற்கு மேலாக ஆசீர்வாதமாய் வைத்தார். இன்னும் மகா புத்திசாலித்தனமாய் நிறைய காரியங்களில் செயல்பட என் தேவன் கிருபை செய்தார். சோ அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நாம் நடப்போமானால் அவர் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாகவும் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென்.